பங்குனி உத்தர விரதம் கல்யாண விரதம் என்று அழைக்கப்பட்ட போதிலும், பங்குனி உத்தர விரதத்தை 8 வயதிலிருந்து 80 வயதிற்குள்ளவர்கள் அனுஷ்டிக்கலாம். பங்குனி உத்தரமன்று விரதம் இருப்பவர்கள் காலை எழுந்து நீராடிவிட்டு சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் அபிஷேக ஆராதனை செய்து தூப தீப காட்டி நெய்வேத்தியங்களையும் படைத்து வழிபட வேண்டும். அந்த பூஜை நேரத்தில் ஒரு தம்பதியினரை அழைத்து வந்து அவர்களை வணங்கி தாம்பூலத்தில் புடவை வேட்டி வைத்து கொடுக்க வேண்டும். வயிறு நிரம்ப அன்னமும் படைக்க வேண்டும். பின்னர் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் திருமண கோலத்தில் மனதில் நினைத்து தியானம் செய்ய வேண்டும். விரதத்தின் போது மௌனமாக இருப்பது சிறப்பு. அன்று இரவு முழுவதும் இறைவனை பற்றிய சிந்தனையில் மூழ்கி சிவபுராணம், கந்தசஷ்டி கவசம் போன்றவற்றை படிக்கலாம். இறைவனின் நாமாவளிகளை கூறலாம். பட்டினி கிடந்து பசித்திருக்க வேண்டும். துளசி தீர்த்தம், பால், மோர், இளநீர், தேன் இவற்றை சிறிதளவு பருகலாம். கோவிலுக்கு சென்று வணங்கி இரவில் பால் பழம் உண்டு படுக்கையில் படுக்காமல் தரையில் துணி விரித்து படுக்க வேண்டும். தொடர்ச்சியாக 48 ஆண்டுகள் இந்த விரதத்தை அனுஷ்டித்து வந்தால் அடுத்த ஜென்மத்தில் தெய்வீக பிறவியை பெறுவார்கள் என்கின்றன புராணங்கள்.